friends, it's me Mona. நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோல என்ன சொல்லி தர போறேன் அப்படினா chapter 5ல எல்லாமே நம்ம கான்செப்ட்ட படிச்சிட்டோம். இதுல உங்களுக்கு புக் பேக் क्वेश्चन உடைய ஆன்சர்ஸ் எங்கங்க மார்க் பண்ணி படிக்கணும்ங்கறத நான் சொல்றேன். சோ நீங்க நல்லா அது கரெக்ட்டா வாட்ச் பண்ணி நீங்க மார்க் பண்ணிக்கங்க. ஏனா உங்களோட பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கண்டிப்பா சென்டம் எடுப்பீங்கன்னு சொல்லி இருக்கேன். நான் போடக்கூடிய வீடியோஸை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நிச்சயமா நீங்க மார்க் பண்ணி படிச்சீங்க அப்படினா கண்டிப்பா சென்டம் எடுப்பீங்க. அட் தி சேம் டைம் நீங்களே ப்ரோகிராம் எழுதுற அளவுக்கு மாறுவீங்கன்னு சொல்லி இருக்கேன். ஓகே, நம்ம இப்ப புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எஸ்கேப் சீக்வென்ஸ் லாஸ்ட் வீடியோல போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடியதில் உங்களுக்கு எஸ்கேப் சீக்வன்ஸுக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா டேட்டா டைப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா டைப்ஸ் கீழே பாருங்கள், டேட்டா டைப்ஸ் ஆல் டேட்டா வேல்யூஸ் இன் பைத்தான் ஆர் ஆப்ஜெக்ட் அண்ட் ஈச் ஆப்ஜெக்ட் ஆர் வேல்யூ ஹேஸ் அ டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நத்திங் பட் நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் தான் என்னது, லிட்ரல்ஸ்னு பார்த்தோம். அந்த வேல்யூ என்ன டைப்பை சேர்ந்தது, எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னா டேட்டா டைப்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இந்த டேட்டா டைப்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூ ஒரு நம்பராக கொடுப்பீங்க, ஸ்ட்ரிங்காக கொடுப்பீங்க, பூலியனாக கொடுப்பீங்க, டியூபிள்ஸ், லிஸ்ட், டிக்ஷனரியாக கொடுக்கலாம். உங்களுடைய நீங்கள் வேரியபிள்ஸ்க்கு என்ன வேல்யூஸ் வேணாலும் இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் கொடுப்பீங்க. ஓகே, இப்போ இதில் இந்த டியூபிள்ஸ், லிஸ்ட், டிக்ஷனரிலாம் பின்னாடி லெசனில் பார்ப்பீங்க. இப்போ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா நம்பர் பார்த்துருக்கீங்க, ஸ்ட்ரிங்கு பார்த்துருக்கீங்க, பூலியன் பார்த்துருக்கீங்க. நம்பர்னால் உங்களுக்கு தெரியும் என்னது, ஒரு இன்டீஜராக நம்பராக கொடுப்பீங்க. அந்த இன்டீஜர் நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் பார்த்தோம், டெசிமலாக கொடுக்கறது, பைனரியாக கொடுக்கறது, ஆக்டல், எக்ஸா டெசிமலெல்லாம் பார்த்தோம்ல. அதே தான் இங்கே மறுபடியும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க என்னென்ன டேட்டா டைப்ஸில் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்டீஜரில் நீங்கள் கொடுக்கக்கூடியது இன்டீஜராக கொடுக்கலாம், ஃப்ளோட்டிங் பாயிண்டில் கொடுக்கலாம், அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக கொடுக்கலாம். சரி, நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் டெசிமல் இன்டீஜர்ஸாக இருந்ததுன்னா சாதாரணமாக நம்ம எப்படி வேல்யூஸ் கொடுக்குறோமோ கொடுத்துடலாம். ஆக்டலாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஓ யூஸ் பண்ணுவோம். அந்த ஓ 0 ஓன்னு யூஸ் பண்ணுவோம். அப்படி கொடுக்கறது போத் அப்பர் கேஸ்லையும் கொடுக்கலாம், லோவர் கேஸ்லையும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது என்ன கொடுப்பீங்க, 0x ஹெக்ஸா டெசிமலுக்கு கொடுப்பீங்க. அதுவும் போத் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் லாங் இன்டீஜராக கொடுத்தீங்கன்னா, லாங் டெசிமல் இன்டீஜர்ஸாக ஒரு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் எல்லை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஸ்மால் எல் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒன் வேர்ட் ஆன்சரில் கேட்கலாம். ஸோ கேபிட்டல் எல் ஒன்லி அப்பர் கேஸ் டு டினோட் லாங் இன்டீஜர்ஸ். அதாவது இன்டீஜருக்கு லாங் இன்டீஜருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டீஜருக்கு ஒரு குறிப்பிட்ட பைட்ஸ் இருக்கும், லாங் இன்டீஜருக்கு அதாவது பைட்ஸ்னால் என்னது, மெமரி ஸ்பேஸில் போய் கொண்டு போய் போடுறதுக்கு அதனுடைய சைஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுதான் சைஸ்ன்னு நான் சொல்கிறேன். இப்போ லாங் டெசிமல் இன்டீஜர்ஸாக இருந்ததுன்னா டெசிமல் இன்டீஜர்ஸை காட்டிலும் அதனுடைய மெமரி சைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோ, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் லாங் இன்டீஜருக்கு நீங்கள் எந்த இது லெட்டரை யூஸ் பண்ணணும்னா கேபிட்டல் எல்லை தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாயிண்டோடைய நம்பர்ஸ் கொடுக்குறீங்க. இதே எக்ஸ்போனன்ட் டேட்டா வருதுன்னு என்ன யூஸ் பண்ணலாம், கேபிட்டல் இ யூஸ் பண்ணலாம், ஸ்மால் இ யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போனன்ட் டேட்டாவாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு டெசிமல் டிஜிட் பார்ட், பாயிண்ட்டுக்கு முன்னாடி நீ எழுதுறது என்னது, டெசிமல் டிஜிட் பார்ட். அடுத்தது ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கும், அப்புறம் கேபிட்டல் இ அல்லது ஸ்மால் இ கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் என்னது, நீங்கள் எக்ஸ்போனன்ட் இது கொடுத்துட்டு எக்ஸ்போனன்ட் லெட்டரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிஜிட்ஸ் கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கலாம். இது இன்டூ 10 to the power of நான் சொல்லியிருக்கேன்ல, ஈக்கு அப்புறம் என்ன வருதோ அதை இன்டூ 10 to the power of நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம். ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா கம்பல்சரி என்ன இருக்கும், ஒரு ரியல் பார்ட் இருக்கும், ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கும்னு. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூலியன். பூலியனில் என்ன இருக்குது, ட்ரூ அல்லது ஃபால்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் அடுத்தது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னா என்னது, சிங்கிள் கேரக்டராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அடுத்தது வேர்டாக இருந்தது அப்படின்னா என்னது, டபுள் கோட்ஸில். மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா ட்ரிபிள் கோட்ஸில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு கொடுக்கலாம். இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது அதனுடைய டேட்டா டைப் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா பூலியன் டைப்பு, அல்லது நீங்கள் நம்பர்ஸ் கொடுக்கறது இன்டீஜராக கொடுக்கலாம், அடுத்து ஃப்ளோட்டிங் பாயிண்டில் கொடுக்கலாம், அல்லது என்ன கொடுக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கொடுக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட், டியூபிள்ஸ், டிக்ஷனரி நெக்ஸ்ட் அடுத்த பின்னாடி லெசனில் பார்ப்பீங்க. இப்போ நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் போயிடலாமா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று, who developed python, அதுக்கு என்ன ஆன்சர் வரும், கைடோ வான் ரோசம். the python prompt indicates that interrupt is ready to accept instruction, அதுக்கு என்ன வரும், a ஆப்ஷன். அதாவது ட்ரிபிள் கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குல்ல அது. ஓகே,
Then which of the following shortcut is used to create new Python program na enadhu Ctrl+N. அடுத்தது which of the following character is used to give commands in Python program na என்ன வரும் hash symbol. commandsனால என்ன வரும் hash symbol யூஸ் பண்ணுவோம். The symbol is used to print more than one items on a single line அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் வரும் என்ன யூஸ் பண்ணுவோம் கமா யூஸ் பண்ணி நம்ம அதாவது சிங்கிள் லைனில் மோர் தென் ஒன் ஐட்டம்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் கமா யூஸ் பண்ணுவோம். அடுத்தது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ டோக்கன். இந்த 4 ஆப்ஷனில் எது டோக்கன் இல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அது என்ன யூஸ் பண்ணுவோம் நம்ம இன்டரப்டர். ஓகேவா நாட் அ டோக்கன். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ 7th ஒன்னுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க which of the following is not a keyword in a Python. அதுக்கு என்ன வரும் operator. Which operator is also called as comparative operator, relational operator. Which of the following is not logical operator என்ன வரும் assignment operator. Which operator is also called as conditional operator எது வரும் ternary operator. ஓகே சரி அடுத்தது பாருங்க இப்போ உங்களுக்கு இடையில மார்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஏதாவது டவுட் வந்ததுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சாப்டர் 5ல எடுத்த அத்தனை இதையும் வீடியோஸையும் நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி மறுபடியும் வீடியோஸ் பார்த்துட்டு கூட இந்த ஆன்சரை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா சரி இப்போ பார்ட் 2ல 2 மார்க் கொஸ்டினுக்கு இது இடையிலலாம் நான் என்ன நம்பர் போட்டிருக்கேன்னா உங்களோட ரெஃபரன்ஸுக்காக பேஜ் நம்பரும் போட்டிருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க what are the different modes that can be used to test Python program. அப்போ பேஜ் நம்பர் 48ல ஆன்சர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பேஜ் நம்பர் 48 எடுத்துருக்கோங்க. அதில் பாருங்கள் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த இதில் இருந்து இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது 2 மார்க் கொஸ்டின் ப்ரோக்ராமிங் இன் பைத்தானில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப். ஓகே ஸோ 2 மோட்ஸ் இது ஃபுல்லாகவே எழுதணுமா அப்படின்னா 2 மார்க் கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் வந்து இன்ட்ராக்டிவ் மோடு தென் அடுத்து ஸ்கிரிப்ட் மோடு எழுதுனா போதும். பட் எக்ஸ்ப்ளனேஷனோட நீங்கள் படித்து வச்சுட்டிங்கன்னா நல்லது. த இன்ட்ராக்டிவ் மோட் அலவுஸ் இஸ் டு ரைட் கோடு இன் பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட் இதெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா இப்போ இந்த சென்டம் எடுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதுவாங்க ஒரு எக்ஸ்ட்ரா 2 இது எழுதுவாங்க. ஓகேவா ஸோ அந்த மாதிரி நீங்கள் சென்டம்காக தான் நான் இந்த ஹிண்ட்டை கொடுக்குறேன். இந்த பேராகிராஃபு நீங்கள் 2 மார்க் கொஸ்டினுக்கு நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் டோக்கன்ஸ். டோக்கன்ஸ் வந்து பேஜ் நம்பர் 55. ஸோ பேஜ் நம்பர் 55ல டோக்கன்ஸ்க்கு வந்துருங்க. டோக்கன்ஸ் இப்போ இதில் டோக்கன்ஸில் பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் த பைத்தான் பிரேக்ஸ் ஈச் லாஜிக்கல் லைன் இங்கே இருந்து எது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 2 மார்க் கொஸ்டினில் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே தென் அடுத்தது பாருங்க வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் இன் பைத்தான் பேஜ் நம்பர் 56. ஸோ பேஜ் நம்பர் 56 எடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பேராகிராஃப் இன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருந்து இது வரைக்கும். ஓகேவா இது வந்து தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 2 மார்க் கொஸ்டினில். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள் வாட் இஸ் அ லிட்ரல் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் லிட்ரல் பேஜ் நம்பர் 61. ஸோ 61 எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது 61 லிட்ரல்ஸ். ஓகே இங்கே இருக்குது பாருங்கள் லிட்ரல் இஸ் அ ரா டேட்டா கிவன் இன் இதில் இருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கிங்க. இது 4th கொஸ்டினுடைய ஆன்சர் இங்கிருந்து இது வரைக்கும். ஓகே தென் அடுத்தது பாருங்கள் ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் எக்ஸ்போனண்ட் டேட்டா. எக்ஸ்போனண்ட் டேட்டா இது வந்து எக்ஸ்போனண்ட் டேட்டானா எங்கே வந்துடுது பேஜ் நம்பர் இப்போ கூடி பார்த்தமே பேஜ் நம்பர் 64. பேஜ் நம்பர் 64ல பாருங்கள் எக்ஸ்போனண்ட் டேட்டா இங்கே இருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்காக இதில் ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு 2 மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா இதில் 2 கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஒரு கேபிட்டல் ஈக்காவும் ஒரு ஸ்மால் ஈக்காவும் கொடுத்துருக்காங்க இது எழுதிக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு 2 எழுதுனீங்கன்னா போதும். இல்லாட்டி சிங்கிள் எழுதினாலும் கூட போதும். 2 மார்க் கொஸ்டினுக்கு ஒரு சிங்கிள் எக்ஸாம்பிள் இஸ் இனஃப். ஓகேவா ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே ஸோ இது பேஜ் நம்பர்ஸ் கரெக்டாக நீங்களும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது 3 மார்க் கொஸ்டின் போகலாமா. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வித் எக்ஸாம்பிள் 56 57ன்னு கொடுத்துருக்குறேன். ஸோ 56 பேஜ் நம்பர் 56 57 அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பாருங்கள் இங்கே இருக்குது 3 மார்க் கொஸ்டின். இங்கே இருந்து எது வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த மேலே இது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன். இது ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த பார்ட்டை மட்டும் எழுதுனா கூடி போதும் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா இது எழுதி அதுக்குரிய எக்ஸாம்பிள் இது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷனோட எழுதணும்னு கிடையாது. இந்த பார்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கோசரம் எழுதுனீங்கன்னா போதும். ஸோ கீழே இருக்குது பாருங்கள் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இங்கே இருந்து எது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்குது. ஓகேவா 3 மார்க் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்.
நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், வாட் ஆர் தி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் இன் பைத்தான், பேஜ் நம்பர் 5960. ஸோ பேஜ் நம்பர் 5960ல் அர்த்தமெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் கேட்டிருந்தாங்களா? என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க? What are the assignment operators that can be used in Python, page number 5960. ஸோ இங்கிருந்து மார்க் பண்ணுங்கள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இங்கே இருந்து அடுத்தது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இட்ஸ் இனஃப். ஓகேவா? இந்த சைடு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், இங்கே இருக்குதுல்ல, இந்த சைடு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா போதும். இது எழுதிக்கங்க. ஓகேவா? இந்த பேராகிராஃப் எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து எக்ஸ்பிளைன் டெர்னரி ஆப்ரேட்டர் வித் எக்ஸாம்பிள், பேஜ் நம்பர் 60. டெர்னரி ஆப்ரேட்டர் கீழே இருக்குது பாருங்கள். இந்த பேராகிராஃப் கம்பல்சரி இருக்குங்க. டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு இருக்குல்ல, இதை எழுதிட்டு இதுக்குரிய எக்ஸாம்பிள் மேலே இருக்குது பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளை எழுதிக்கிங்க. ஓகேவா? இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே இங்கிருந்து கீழே இருந்து எது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறீங்க? இது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கீங்க. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், வாட் ஆர் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் எக்ஸ்பிளைன், பேஜ் நம்பர் அதுக்கு முன்னாடி டெர்னரி 4th கொஸ்டின் பாருங்கள், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் எஸ்கேப் சீக்வன்ஸ் வித் எக்ஸாம்பிள், பேஜ் நம்பர் 63. எஸ்கேப் சீக்வன்சஸ் இங்கே வாங்க, இங்கே பாருங்கள் பேஜ் நம்பர் 63ல் எஸ்கேப் சீக்வன்ஸ் பாருங்கள். இன் பைத்தான் ஸ்ட்ரிங் / இருக்குல்ல, இதில் இருந்து எது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன்னா இது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன். இதில் பாருங்கள் /n யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இங்கே பிரிண்ட் ஆகிருக்குது. இது தப்பு. இந்த LANGங்கிறது கீழே வந்துடும். ஓகேவா? இது பார்த்துக்கோங்க. இது 4th கொஷினுடைய ஆன்சர். அடுத்தது பாருங்கள், வாட் ஆர் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் எக்ஸ்பிளைன், பேஜ் நம்பர் 62. ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இன் பைத்தான். இதில் இருந்து இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா போதும். இது எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கிறது. ஸோ இங்கே இருந்து எது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கிங்க. ஓகேவா? சரி, 3 மார்க் கொஷின் முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் கொஷின். 5 மார்க் கொஷின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த ப்ரொசீஜர் ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங். 49லேருந்து 52 வரைக்கும் நம்ம மார்க் பண்ணலாம். 49 முன்னாடி வந்துருங்க. 49, திஸ் இஸ் 49, பேஜ் நம்பர் 49 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து எது வரைக்கும் நீங்கள் இது ஃபுல்லாக டயக்ராமெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம், ஸ்டெப்ஸ் மட்டும் எழுதிட்டு வாங்க. ஓகேவா? இதில் இருந்து எது வரைக்கும் நீங்கள் எழுதணும் அப்படின்னா மார்க் பண்ணணும்னா இது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கணும். ஓகேவா? 49லேருந்து இது வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸு மட்டும் எழுதுங்க. டயக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் போடணுன்னு அவசியம் கிடையாது. 49லேருந்து 52 வரைக்கும். அடுத்தது எக்ஸ்பிளைன் இன்புட் print functions with examples, பேஜ் நம்பர் 53, 54. இங்கே இருக்குது பாருங்கள், பேஜ் நம்பர் 53ல் பாருங்கள், பேஜ் நம்பர் 53 print functions மேலிருந்து பாருங்கள், இங்கே இருந்து இதிலிருந்து மார்க் பண்ணிக்கங்க. இதில் இருந்து எது வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் மார்க் பண்ணணும். ஆனால் இது ஃபுல்லாக நீங்கள் இப்படியே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் வந்து நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கங்க. இதில் வந்து இந்த ஸ்டெப்பு இது ஃபுல்லாக இந்த சின்டாக்ஸ் இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் எழுதுங்க. அதுக்குரிய எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு லைனை எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்களே சும்மா ஏதாவது ஒன்று, இந்த ப்ரோக்ராம் ஈஸி தான், நீங்கள் எழுதுறதுனா எழுதிக்கங்க. அடுத்தது வந்து சரி, அப்போ இதுவும் ரெண்டையும் எழுதிட்டு இந்த கமா இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் ரொம்ப முக்கியம். இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ செப்பரேட்டர் இன் பிரிண்ட் டு பிரிண்ட் மோர் தென் ஒன் ஐட்டம்னு அண்டர்லைன் பண்ணியிருக்கா பாருங்கள், இது எழுதிக்கங்க. அப்புறம் இன்புட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் ரொம்ப முக்கியம், சின்டாக்ஸ் ரொம்ப முக்கியம். மெயினாக வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷனில் சின்டாக்ஸ் ரொம்ப முக்கியம். இது எழுதிட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங், இந்த லைன் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கூடி இந்த பேராகிராஃப் கூடி தேவையில்லை, இந்த எக்ஸாம்பிள் எழுதிக்கங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப், இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல, இந்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியம். இது எழுதிட்டு கீழே இருக்கிற ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா போதும். ஓகேவா? இது உங்களுக்கு சப்போஸ் எழுத முடிஞ்சதுன்னா இந்த ப்ரோக்ராமை எழுதுங்க, இல்லாட்டினா இந்த ப்ரோக்ராமே இட்ஸ் இனஃப். ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் டோக்கன்ஸ் இன் பைத்தான். 55ல் இருந்து 63 வரைக்கும் டோக்கன்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ டோக்கன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 2 மார்க் கொஷினுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு படிக்கிறப்போ அங்கங்கே 2 மார்க் படித்தது தான் சேர்த்து எழுதுவீங்க. அதனால் புதுசாக படிக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. நீங்கள் பாட்டுக்கிற எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிங்கன்னா போதும்.
இப்போ இங்கே இருந்து டோக்கன்ஸ் எது வரைக்கும் வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட எது வரைக்கும் வரும் எல்லா ஆப்ரேட்டர்ஸு இந்த லிட்ரல்ஸ் அதாவது இந்த லிட்ரல்ஸ் வரைக்கும் லிட்ரல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் வரும்னா இந்த எஸ்கேப் சீக்வன்சஸ்க்கு மேலே இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் நீங்கள் வந்து டோக்கன்ஸ் தான். ஆனால் இது எல்லாத்தையும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. எப்படி எழுதுனா போதும் அப்படின்னா டோக்கன்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டோக்கன்ஸ்னால் என்னென்னா அந்த 2 மார்க் கொஷின் எழுதிருங்க. அடுத்தது இந்த ஐடென்டிஃபையர்ஸ் இருக்குல்ல, இந்த ஐடென்டிஃபையர்ஸோடைய ரூல்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது 3 மார்க் கொஷின் இன்டீரியர் கொஷின் கேட்கலாம். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது வேலிட் ஐடென்டிஃபையர் ஒரு 2, இதில் ஒரு 2 எழுதுங்க. கீவேர்ட்ஸ்க்கு கம்பல்சரி இந்த பேராகிராஃப் எழுதிட்டு இதில் ஏதாவது ஒரு 2 எழுதுங்க கீவேர்ட்ஸ் எக்ஸாம்பிள். ஆப்ரேட்டர்ஸ் ஆல்ரெடி 2 மார்க் கொஷின் படிச்சிட்டிங்க, அதனால் அதை எழுதிடலாம். அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸும் அதே மாதிரி தான். நான் சொன்ன மாதிரி இந்த பார்ட்டை மட்டும் எழுதுங்க அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்க்கு. அடுத்தது ரிலேட்டிவ் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டருக்கு அதே மாதிரி இந்த பேராகிராஃபு. அடுத்தது அது ரிலேட்டிவ் ஆப்ரேட்டரோடைய எக்ஸாம்பிள்ஸ்க்கு இந்த நடுவில் இருக்கிறது மட்டும் எழுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு இந்த 2 லைனு, அதுக்கப்புறம் இந்த பார்ட்டு. ஓகேவா? இந்த பார்ட்டு அதனுடைய ஆன்சர் வேணால் இதுக்கு எழுதிக்கங்க. ஏன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸை நம்ம காட்டி ஆகணும், அதனால் இதுக்கு இந்த இது வேணால் எழுதிக்கங்க. அப்போ இந்த இதுக்கு வேணால் நீங்கள் இது ஃபுல்லாக இந்த டேபிளர் காலம் ஃபுல்லாமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேராகிராஃப் எழுதிட்டு இந்த சைடு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளை நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிக்கங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு கண்டிப்பாக இந்த லைனை எழுதிட்டு இந்த இது எழுதணும். நெக்ஸ்ட்டு டெலிமீட்டர்ஸ்க்கு இதில் ஏதாவது ஒரு 2-3 சிம்பிள்ஸ் மட்டும் போடுங்க. லிட்ரல்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் ஆல்ரெடி 2 மார்க்காக படிச்சிட்டிங்க. நியூமரிக் லிட்ரல் அதே மாதிரி தான். இதில் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்பிளோட இந்த ப்ரோக்ராமெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எழுதி விடுங்க. ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்க்கு அதே மாதிரி இதிலிருந்து இது வரைக்கும் எழுதியிருக்கீங்க, போதும், அதோட நிறுத்திடுங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா போதும். ஃபுல்லாக இத்தனையும் படித்து எழுதணுமான்னு பயந்துக்க வேண்டாம். அங்கங்கே அது அதனுடைய 2-3 லைனை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதுனீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனில் எல்லாமே நம்ம மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாமே இப்போ மார்க் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட புக்கு வந்து நியூ பிரிண்டடாக இருந்ததுன்னா பேஜ் நம்பர்ஸ் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பேஜ் நம்பர்ஸை நான் மார்க் பண்ண கொஷின் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு என்ன பேஜ் நம்பர் வருதோ அதையும் நீங்கள் இப்படி ரெஃபரன்ஸ்க்காக போட்டுக்கோங்க. நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சென்டம் எடுப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரெக்டிஃபை பண்ணி விட்றேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த லெசன் அப்படின்னா சாப்டர் 6ல் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுக்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.